வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 22 ஜூலை போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். ரொம்ப கடுப்பாக இருக்குதுல்ல மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு. டெய்லியுமே மார்க்கெட் லாகின் பண்ணுறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. எனக்கே எப்படி இருக்குதுன்னா உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அதாவது மார்க்கெட்டு வந்து ஏதாவது ஒரு 2 நாள் ஏறிட்டு ஒரு நாள் இறங்கணும் ஓகே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் டெய்லியுமே இறங்குது. எதுக்கு இறங்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நேற்று யூஎஸ் மார்க்கெட்லாம் கிட்டத்தட்ட 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கு கூட ஒரு சின்னதாக மரியாதை கொடுத்து நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு 30-40 பாயிண்ட் ஹையில் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும். எதுக்கு இறங்குனே தெரிய மாட்டேங்குது. டெய்லியுமே இறங்குது. ஒன்றும் சொல்லிக்க முடியாத ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 24,000 கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த 24,000ங்கிறது இந்த மார்ச் மந்த்லேருந்து இந்த 24,000க்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்குது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இப்போ 5 மாதம் ஆயிடுச்சு. இந்த 5 மாதமாகவே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்குது. ஓகே, இப்போ தான் இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் ஏப்ரல் மாதமும் 24,000 தான் இருந்துச்சு. ஓகே, போன வருஷம் ஏப்ரல் மாதம் தான் 24,000 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2024 ஜூலை, நவம்பர் அப்போ வந்து 24,000 தான் வந்து ட்ரேட் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கட்டுப்பான மார்க்கெட்டாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. நாளைக்கு சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, முக்கியமான நியூஸ்லாம் என்ன இருக்குது, 3 ஷாக்கிங் நியூஸ். இந்த 3 ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். வேற என்ன முக்கியமான ஈவெண்ட் எல்லாமே பார்த்துடலாம். ஓகேங்களா? எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் இந்த ஷாக்கிங் நியூஸை பார்த்துடலாம். அதாவது நேற்று வந்து என்னுடைய யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இன்னும் 2 நாளில் டேரிஃப் அப்படின்னு போட்டு ஒரு கொஷின் மார்க் போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டு வித்தின் 15 மினிட்ஸில் யூடியூப்காரனுக்கு கோவம் எங்கேருந்து பொத்துக்கிட்டு வந்துச்சா தெரியல, ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நான் போட்டிருந்த அந்த டேரிஃபுங்கிறது அவனை உறுத்தி இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு உடனே வந்து நானும் அப்பீல் பண்ணினேன். இல்லை, இதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அதே வீடியோவை அந்த டிஸ்கிரிப்ஷன் இல்லாத போட்டேன், இப்போ ஓடிட்டு இருக்குது. இதுதான் யூடியூப்காரன் பண்ணுறது வேலைன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் ஒவ்வொரு யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா சகட்டு மேனிக்கு பேசுகிறாங்க, ரொம்ப வல்கராக பேசுகிறாங்க, ரொம்பவும் சென்சிட்டிவ் வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோலாம் லைவில் இருக்குது, அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து டேரிஃப்னு பேசிட்டோமோ அது வந்து யூடியூப்காரன் ரிமூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் காலத்தின் கொடுமை. ஃபஸ்ட்டு ஷாக்கிங் நியூஸு யூடியூப் ரிமூவ் பண்ணுறது. 2வது ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஆடு, அதாவது நான் வந்து யூடியூப்பில் சம் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கிறேன். போன வருஷம் சென்னையில் நடந்த ஒரு ஈவெண்ட்டை நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அந்த ஷார்ட்ஸை வந்து இந்த ஸ்கேமர் ஃப்ராடுங்களாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நார்த் இந்தியாவிலையும் இருக்கிறானுங்க, நான் தமிழ்நாட்டுக்காரங்களும் என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணுறானுங்க. என்னுடைய வீடியோவை அப்படியே எடுத்து ஃபேஸ்புக்கில் ஆடு கொடுத்துட்டாங்க. ஆடு கொடுத்து கீழே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்து அதை கிளிக் பண்ணால் நேரடியாக டெலகிராமுக்கு போகுது. டெலகிராமில் போயிட்டு நான் வந்து அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறேன், ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்குறேன், ஆப்ஷன் டிப்ஸ் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வருது. இது இந்த 2-3 நாளாகவே எனக்கு வந்து ஏகப்பட்ட கொயரி, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களா ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. அது எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன், ஃபேக் சேனல் ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு. இன்றைக்கி அதனுடைய அந்த வீடியோ நான் லிங்க் போட்டேன்னா நீங்கள் போய் எல்லாம் ஜாயின் பண்ணிவிடுவீங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நான் வந்து என்னுடைய சோசியல் மீடியாவில் வந்து போட்டிருக்கிறேன். நான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு சர்வீஸுக்கு வந்து அதாவது 2004லேருந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறேன். ஆனால் இது வரையும் நான் வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஆடு கொடுத்ததில்லை. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், வேறு எங்கேயுமே நான் வந்து ஆடு கொடுத்ததில்லை. ஈவன் நான் யாருக்குமே வந்து ஃபோன் பண்ணி கூட எங்ககிட்ட பேக்கேஜ் இருக்குதுங்க, ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னது கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட பேக்கேஜ் எடுக்க வர்றவங்களை கூட நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த பேக்கேஜ் எடுக்காதீங்க, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வேலைக்கு பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர்த்த நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி, என்னுடைய வீடியோவை யூஸ் பண்ணி, என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணி, என்னுடைய பேரை யூஸ் பண்ணி எப்படி தான் வந்து எல்லாம் சம்பாதிக்கிறானுன்னு தெரியல. நாம் உழைச்சி சம்பாதிக்கிற பணமே நமக்கு வந்து நின்னாவே பெரிய விஷயமா இருக்குது. இந்த இதில் வந்து ஒருத்தனுடைய ஃபேஸ் வேல்யூ வச்சு சம்பாதிக்கிறானுங்க பார்த்தீங்களா? காலத்தின் கொடுமைங்க இதெல்லாம். என்னன்னு சொல்கிறது, தயவு செஞ்சு ஆடு வருது, அர்ஜுன் சார் தான் ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அதில் போயிட்டு யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அதில் ஜாயின் பண்ணியிருந்தால் வெளியே வந்துடுங்க. என்னுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனல் யூடியூப்பில் இருக்குது.
யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். என்கிட்ட ஒரே ஒரு டெலகிராம் சேனல் தான் இருக்குது, ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன் அப்படின்ட்டு. அதில் 57,800 பேர் சம்திங் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபேக் சேனல்லாம் போயிட்டு எதுலேயுமே ஜாயின் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. உங்ககிட்ட நான் மன்றாடி நான் கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? ரைட், இது வந்து செகண்ட் ஷாக்கிங் நியூஸ். தேர்டு ஷாக்கிங் நியூஸ் நம்ம சின்ராஸ். இன்னைக்கு நேற்று தான் நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த டேரிஃப் பற்றி நான் சொன்னேன். அதனால தான் வந்து யூடியூப்காரன் ரிமூவ் பண்ணிட்டானா நான் தெரியல. எப்படி சின்ராஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி டேரிஃப் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணிட்டானா நான் தெரியல. ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு மார்னிங் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஜெனரிக் ட்ரக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து டேரிஃபு இப்போ இருந்து இல்லை, ஆகஸ்ட் 1 2028 இருந்து 100% டேரிஃபு. அதுக்கப்புறமா வந்து ஆகஸ்ட் 1 2029 200% டேரிஃபு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதாவது ஆகஸ்ட் 1 2026 அதாவது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து 0 டேரிஃபு. நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்குள்ள இந்த ஜெனரிக் ஃபார்மா பண்ணுறவங்க எல்லாமே வந்து யூஎஸ்ல பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து 2 வருஷம் நான் டைம் கொடுக்குறேன். அந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் யூஎஸ்ல பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணி இங்கேயே உற்பத்தி பண்ணி இங்கேயே நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டுக்கிறாரு. அதாவது சின்ராஸை பற்றி நமக்கு தெரியும், அவர் ஒரு பேச்சு பேசினாரு அப்படின்னா அதிகபட்சம் அதனுடைய வேலிடிட்டியே வந்து ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துக்குள்ளேயே அதையே அவரே பிரேக் பண்ணிவிடுவார். ஆனால் இப்போ வந்து 2 வருஷம் 3 வருஷம்ட்டு பேசியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கேர் பண்ணிக்க தேவையில்லை. பட் அதுக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபார்மா கம்பெனி மேஜராக இம்பேக்ட் எதுக்கு இருக்கும் அப்படின்னா சன் ஃபார்மா, லூபின், பயோகான். ஏன்னா இவங்க 3 பேர் தான் வந்து ஜெனரிக் ஃபார்மா வந்து அமெரிக்காவில் வந்து அதிகமாக வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறது, ஓகேங்களா? ரைட், இதுதான் வந்து 3 ஷாக்கிங் நியூஸ். இப்போ நம்ம பேக் டு மார்க்கெட்டுக்கு வந்துடலாம். யூஎஸ் ஈரான் ஸ்ட்ரைக் வந்து 11th டேவாக வந்து கண்டினியூவாக நடந்துட்டு இருக்குது. யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் வந்து அவ்வளோ சீரியஸாக கிடையாது, அந்த பீஸ் டீல் பேசணும் அப்படின்னு அவங்க வந்து அவ்வளோ சீரியஸாக கிடையாது. நாங்கள் ஒன்று அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து பக்ரைனில் இருக்கிறது, துபாயில் இருக்கிறது, இங்கெல்லாம் போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்பவும் வந்து கோபமாக பேசியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யூகேவுடைய நியூ பிரைம் மினிஸ்டர் ஆன்டி பர்ன்ஹாம் இவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா, எங்களுடைய ஏர் ஸ்பேஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு யூஎஸ்க்கு பர்மிஷன் கொடுத்துருக்குறாரு, ஓகேங்களா? இந்த நியூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பிரெண்ட் குரூட் வந்து $95 பெர் பேரலுக்கு மேலே போயிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட இந்த 1.5 மாதம் 2 மாதம் ஹைக்கு வந்துருச்சு பிரெண்ட் குரூடு, ஓகே. நேற்று பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. டோ ஜோன்ஸ் 0.75%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 1.29%, S&P 500 1% ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. இந்த 1 மந்த்தில் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மார்க்கெட்டு தான் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசியன் மார்க்கெட்டு இன்னைக்கு ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிடுது வித் நெகட்டிவ் பயாஸ். ஹேங்சங் இண்டெக்ஸ் 1% டவுனில் போயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 50 to 70 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் இப்படி டவுன் ஆகும்னு எதிர்பார்க்கல. இந்த புதன்கிழமை ஆனாவே போதும் வெர்டிகலாக ஒரு டைம் வந்து ஃபால் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 715 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது. 76,755 செட்டில் ஆயிருது. நிஃப்டி 191 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 23,996 வந்து செட்டில் ஆயிருது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் கேப் 1%, ஸ்மால் கேப் 1.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி அது மட்டும் தான் வந்து டாப் கெய்னரு, 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருது. மெயினாக வந்து பஜாஜ் ஆட்டோ ஏறினாலும் மற்றபடி மகேந்திரா, மாருதிலாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண கிடையாது. பிஎஸ்சி பேங்க் 2% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ரியாலிட்டி இண்டெக்ஸ் 2.5%, ப்ரைவேட் பேங்க் 1.5%, ஐடி 1.5%, பேங்க் நிஃப்டி 1.2%, ஃபார்மா 1.5%. ஸோ எல்லா செக்டாருமே வந்து 0.5% to 2% வரையும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது, எக்ஸப்ட் எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ, ஓகேங்களா? ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ருப்பி 96.57 செட்டில் ஆயிருக்குது. மார்க்கெட் இப்படி வீக் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து ஆல் டைம் லோ வந்து பிரேக் பண்ணிடும். ஆல் டைம் லோ வந்து 97.2 நினைக்கிறேன். அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 100 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட்டு 443 கோடி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 820 கோடி. ரெவென்யூ 8070 கோடி, எக்ஸ்பெக்டேஷன் 8000
900 கோடி. எபிட்டா 1009 கோடி, எக்ஸ்பெக்டேஷன் 1415 கோடி. மார்ஜின் 12.5%, எக்ஸ்பெக்டேஷன் 16.5%. ஸோ பிலோ மார்ஜின், பிலோ எக்ஸ்பெக்டேஷன் நெட் ப்ராஃபிட், பிலோ எக்ஸ்பெக்டேஷன் ரெவின்யூ, எபிட்டா மார்ஜின் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மார்ஜினலாக கொடுத்துருக்குறாங்க. பட் எப்படி பார்த்தாலுமே வந்து டாக்டர் ரெட்டி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து நெட் ப்ராஃபிட் 1002 கோடி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன் 725 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 4685 கோடி கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெக்டேஷன் 4460 கோடி. நெட் என்பிஏ 0.95% கொடுத்துருக்காங்க, வெர்சஸ் ஆஃப் 1%. ஸோ நெட் என்பிஏ ஸ்லைட்லி குறைஞ்சிருக்குது, நெட் ப்ராஃபிட் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஸ்லைட்லி ஹையாக இருக்குது. ப்ரொஃபஷன் பார்த்தோம் அப்படின்னா 1340 கோடி, வெர்சஸ் ஆஃப் 1484 கோடி குவார்டர் ஆன் குவார்டர். ஓகேங்களா? ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பொறுத்தவரையும் ஓகே, இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் கொடுத்தாவே அடிச்சு துவச்சு காய போடுறாங்க. ஆக்சிஸ் பேங்க் என்னாச்சு? அது மாதிரி தான். ஓகேங்களா? பார்க்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் ஏற்கனவே அடிச்சு துவச்சு போட்ட கம்பெனி தான், பேங்க் தான். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சு தான். இப்போ வந்து 24,000 சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஆல்மோஸ்ட் 24,000 தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 24,000 கீழே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 23,900, அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,800. இந்த அல்டிமேட் சப்போர்ட் அப்படின்னா 23,800. ஸோ அது வரையுமே வரலாம். மறுபடியும் ஏறிச்சு அப்படின்னா 24,200 அதுக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். நாளைக்கு வந்து சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி, சென்செக்ஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணது பார்க்கலாம். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்தாலும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. 77,000 காலில் ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது. இது லைவ் மார்க்கெட்டில் சேஞ்சஸ் இருக்கும், பட் ஓவராலாக வந்து கால் சைடு தான் வந்து ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நிஃப்டி பொறுத்தவரையும் அந்த 24,000 தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ 24,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 23,900, தென் 23,800. இதுதான் வந்து மேஜர் சப்போர்ட். அல்டிமேட் சப்போர்ட்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் 23,800. ஒரு வேளை இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,650 23,500 வரையும் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,100, 24,150 இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து 77,000 இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு மேஜிக்கல் ஃபிகர் அப்படிங்கிறனால 77,000ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது இன்னைக்கு வந்து பேரிஷ் கேண்டில் 50% ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ 77,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு மேலே ஒரு 20 minutes 30 minutes இருந்துச்சு அப்படின்னா 77,300 to 400 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா கொஞ்சம் காசியஸாக இருங்க. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 76,500 76,500 கீழே வந்துச்சுன்னா 76,100ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளம்.